நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. நான் தான் 8வது பிறந்த மகா. என் பேரு தான் மோகினி. அவனை பார்க்கும்போதே பார்த்தேன். நீ இருக்க அழக பார்த்தா தெரியுது நீ தான் மோகினி புலுக்கு. ஆமா. சரி உனக்கு என்ன ஆச்சு சொல்லு. எங்க அப்பா என்ன 16 வயது வரைக்கும் பக்குவமாக வளர்த்தார். ஆமா. 16 வயதிலே எனக்கு சுயம்பர வைக்க வேண்டும் என்று என்ன கேட்காத மாப்பிள்ளை கிடையாது. என் அழக கண்டு எத்தனையோ மாப்பிள்ளை என்ன கேட்டு வந்தாங்க. 10 மாப்பிள்ளை கேட்டாங்க. அந்த முக்கூடல 3 மாப்பிள்ளை கேட்டாங்க. கேட்டிருப்பாங்க. தூத்துக்குடியில 7 மாப்பிள்ளை கேட்டாங்க. கேட்டிருப்பாங்க. ஆமா ஆமா. நீ இருக்க அழக பார்த்து கேட்பாங்க. உள்ளூர்ல ஒரு பேர் கூட கேட்கல. உள்ளூர்ல ஏன் உள்ளூர்ல 9 பேர் கேட்டிருக்காங்க. கேட்டாங்களோ? உள்ளூர்ல ஏன் கேட்கலன்னா என் வாயை பத்தி உள்ளூர்ல தெரியும். நான் பெரிய வாயாடி. அதானே கேட்டேன். அதனால ஒரு பேரும் கேட்கல. அதான் சொல்லிருக்காங்க. கள்ள மாடு விளக்குவாங்க. கரெக்ட். யாமனு தெரியும். எதுக்கு? ஊருக்குள்ள இந்த மாடு சாலுக்குள்ள போட்டோம்னு சொன்னா ஆமா படுத்துக்கிடும். ஓடையில படுத்துருக்கும், வகையாட்ட படுத்து கிடக்கும். தாருகம்ப போட்டு இடிப்பாரு அவரு. அதேதான். எந்தி எந்தி அப்படி பாரு. அதை கொண்டு போய் விற்கிறதா வெளியூர்லாம் கொண்டு போய் அது ஊருக்காரன் பூரா பாத்துக்கிடுவான். நல்ல மாடா இருந்தா உள்ளூர்லயே விலை போகும்ல அப்படின்னு சரி சொன்ன கதை போல. ஆமா. உமக்கு வந்து 8 மாப்பிள்ளை 9 மாப்பிள்ளை வந்தாங்களாங்க. வந்தாங்க. எத்தனையோ மாப்பிள்ளை என்ன கேட்டு வந்தாங்க. நான் மாப்பிள்ளைய நேர்ல பாக்கணும்னு சொன்ன உடனே சரி எங்க அப்பா எனக்கு சுயம்பர ஏற்பாடு செய்து அனைத்து மக்களுக்கும் அறிக்கை கொடுத்தார். அழைப்பு கொடுத்த அரசு மன்னர்கள் அத்தனை பேர்களுமே அரண்மனைக்கு வந்தார்கள். அழைப்பே இல்லாம மதுரையில இருக்காரே சொக்கன், அழைப்பே இல்லாம அவரும் கூட்டத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு குள்ள மனுஷன். பத்திரிக்கை விடுக்கலையே. அவருக்கு என் மேல ஒரு 2ஆம் தரமா ஒரு ஆசை. முதல்ல மீனாட்சியை கட்டி கொடுத்திருக்க சொக்கருக்கு. சரி ரெண்டாவது அந்த மனுஷன் வந்து உட்கார்ந்திருக்காரு. அவரு மீனாட்சியை பார்த்துட்டு போகும்போது என்னைய ஒருக்கா பார்த்திருக்காரு. அதாவது ஒரு வீட்டுல 2 பொண்ணு இருந்துச்சுன்னா மூத்த பொண்ணு அக்காவை பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா இளைய பொண்ணு என்ன செய்யணும்? பேசாம வீட்டுக்குள்ள போய் நிக்கணும், ஒளிஞ்சுக்கிடணும். அதை விட்டுட்டு அக்கால பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, நம்ம அதுக்கு மேல போய் மினிக்கிட்டு நிப்போம் அப்படின்னு சொன்ன மினிக்கிட்டு வந்து நின்னான்னா மாப்பிள்ளை இந்த பொண்ணு வேண்டாம் அந்த பொண்ணு தான். மூத்த பொண்ணை விட இளைய பொண்ணு நல்லா இருக்காள, இவளை கெட்டலாம் பொறுக்க அப்படி நினைப்பாங்க. அதனால ஓரமா போய் நிக்கணும். அதனால மதுரை சொக்கனும் என் மேல 2ஆம் தரமா ஆசைப்பட்டு கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் அவரு வந்து உட்கார்ந்து அவர் நல்லா சாப்பிட்டு உறங்குவாரு. சொக்கனுக்கு சட்டி அளவு, சரி சொக்கம் போட்டு அடிக்கு பொட்டி அளவு, அப்படி அளவு சாப்பாடு அப்படி அவ்வளவு சாப்பிடுவாங்க. சரிதான். தூக்கம்னா ஏன் கேக்கிய அடே போய் சாப்பிட்டா தூக்கத்தை செய்ய முடியும். ஆமா தூக்கம் வரும். அப்படி உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு சொல்லுவாங்கல்ல. சொல்லுவாங்க. சரி அப்போ எங்க அப்பா என் கையில ஒரு மாலையை கொடுத்து சுழட்டி எரிய சொன்னார். சுழட்டி எரிந்த மாலை சொக்கங்களத்துல போய் சொகுசா விழுந்தது. சொக்கங்களத்துல போய் சொகுசா விழுந்தது. கோட்டையிலே பிறந்தால் எனக்கு போட்ட விதி தப்பாத. என் கரகம் அவருக்கே நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்டு மதுரைக்கு போனேன். மதுரைக்கு போனா ஆமா கருவேப்பிலை விற்க போனாலும் ராசி வேணும், கரகம் வேணும்.
கருவேப்பிலை விக்கணும்னாலும் கிரக பலன் வேணுமா? கிரக பலன் வேணும். நமக்கு நல்ல நேரம் இல்லைன்னு அதுவும் விக்காது. விக்காது. பிறகு என் தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? மதுரை சொக்கனுக்கே வாக்கப்பட்டு போனேன். எங்க அக்காவுக்கும் எனக்கும் மதுரையில என்னை எதிர்பார்த்து இருப்பாள் என்று நினைத்திருந்தேன். அண்ணா மதுரை சொக்க அவர் பாட்டுக்கு உள்ள போயிட்டாரு. எனக்கு எங்க போகணும் எங்க வரணும்னு தெரியாம வாசல்ல நின்னேன். எங்க அக்கா மீனாட்சி அங்கிருந்து விறுவிறுன்னு வந்தா. என்ன ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு போவான்னு பார்த்தா அவ ஓடி வந்தா. என்னை பார்த்து என்ன கேட்டா தெரியுமா? யாரடியோ சக்கரத்தி, யாரடியோ சக்கரத்தி, எங்கிருந்து இங்கு வந்த முடிய பிடிக்க முக்குக்கு இழுத்தாள், கொண்டைய பிடிக்காள், என் கோடுக்கு இழுத்தாள், தலைய பிடிக்காள், சடைய பிடிக்காள், என்னை சந்திக்கு இழுத்தாள். நான் சக்களத்தி போறாள், சகல பேருக்கு கொண்டாட்டம், சக்களத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டமாகி போச்சு. அதோட என் தாலி அத்தாவை மூஞ்சில விட்டுட்டு உன் கூட நான் வந்ததும் போதும் வாழ்ந்தது போதும் நான் போயிட்டு வரேன். அப்படி என்று கணவனோடு சண்டையிட்டு, கணவனோடு சண்டையிட்டு தகப்ப வீடு வாரேன், மன்னனோடு சண்டையிட்டு மாதா வீடு வாரேன், ஒத்தையில வாரவன் உடம்பிறப்ப நினைக்கிறேன், கல்யாண வாரவன் உன் தங்கையாக நினைக்கிறேன். ஏ மோகினி, வந்த நேரத்துல இருந்த அண்ணன் அண்ணன் இருக்க ஓ முத்தான வாய் திறந்து என்ன அத்தாம்னு சொல்லு. அப்படின்னு உடனே அரக்கா எனக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? ஏ மோகினி, இப்படி ஒரு அழகான பொண்ணு வீட்டுல போய் வாழா வெட்டியா இருக்க வேண்டாம். இருக்க வேண்டாம். ஏன் கூட வா. நித்தம் ஒரு பட்டுடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிந்து கண்ணாடி மாளிகையில உன்னை உல்லாசமா நான் வாழ வைக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப மோகினி சொன்னா, நான் ஏற்கனவே 2ஆம் தர வாக்கப்பட்டு தான் இவ்வளவு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் 3ஆவது உனக்கு வாக்கப்பட்டு வந்து நான் என்ன செய்ய? ஏற்கனவே வீட்டுல உனக்கு ஒரு மனைவி இருக்கிறா. நான் வாக்கப்பட்டு வந்தாலும் என்ன அவ வீட்டுக்குள்ள வரவிட மாட்டாள. நான் என்ன செய்ய? வரவிட மாட்டா. தாலி போட மனம் இருக்குது அண்ணா. உன் தாரத்துக்கு பயமாக இருக்கிறது. மோகினி, அப்படி எல்லாம் நினைக்காதம்மா. சொல்லி கழுத்துல கயத்தை போட்டு அவளை கிணத்துக்குள்ள இறக்கிட்டு வரேன். கழுத்துல கயத்தை போட்டு மோட்ல போட்டு எடுத்துடுறோம்க்கா. சரி சரி சரி. சரியா சரி. அப்போ நீ ஆட்டம்னு சொன்னா அவளை அடி வயதுல கல்ல கட்டி ஆத்துல இறக்கிட்டு வரேன். அவளுக்கே அந்த கதினா முதலாவது வந்தவளுக்கு 6ன்னா உனக்கு என்னது? நீ மோகினி வந்தேன்னு சொன்னா உனக்கு ஊர் கிணத்துல தான் தள்ளணும். நம்ம ஊர் கிணத்துல கல்ல கட்டி விடணும். சரி. அப்போ மோகினி மனதிலே நினைத்து கொண்டு அப்பா என்ன அரக்கா அப்படியே உனக்கு நான் 2ஆம் தார மனைவியா வரணும்னு சொன்னால் நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம்? சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? கொடுக்கணும். ஆமா, ஏற்கனவே நீ 5 விரலுக்குமே அக்கினி வரத்தை வாங்கியிருக்க. மூத்த மனைவி ஒருத்தி இருக்கிறா. அதனால என் கையை பிடிச்சேன்னு சொன்னா நான் கருகி உருகி சாம்பலா போவேன். பிறகு யாரு கூட இருந்து நீ வாழ போற? அதனால அலைகடலிலே முங்கி 3 முங்கு போட்டு என் முன்னால் வந்து நின்று முண்டு விரலை எடுத்து உன் சிரசையே 3 முறை சுற்றி நடு தொண்டையிலே வைத்து உன் ஆணை என் ஆணை உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், அவரிடத்திலே ஒரு பிடி அன்ன வாங்கி உண்ண மாட்டேன் அப்படின்னு உன் நடு தொண்டையிலே வைத்து சத்தியம் பண்ணி கொடுத்தால் நானே உனக்கு மனைவியா வாரேன்.
அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு? அரக்கன் கொஞ்சம் கூட அவனுக்கு யோசனையே வரல. யோசனை பண்ணல. அவன் கைய பிடிச்சா கரைக்கு உருகி போயிருவான்னு சொல்லுதாள. நினைப்பு இல்லையா? அம்மா முண்டு வரையில தொண்டையில வைக்க சொல்லுதாள. அப்ப நமக்கு என்ன கதைன்னு யோசித்து பார்த்தானா யோசனை பண்ணல. புத்தி கட்டாம் விலங்கட்டாம். ஆயகளை படித்தும் அறிவிழந்தான் வல்லரக்கன். புராணங்களை படித்தும் புத்தி இழந்தான் வல்லரக்கன். கன்னியாக எண்ணினான் கண்ணபுரானாக எண்ணவில்லை. மங்கையாக எண்ணினான் மாயக்கண்ணனாக எண்ணாத வல்லரக்கல். பெண்ணாக எண்ணினான் என் பெருமாளாக எண்ணவில்லை. அவன் மோகினி மீது உள்ள மையலை கொண்டு இந்த மோகினியை நாமல் திருமணம் செய்ய வேணும் என்று அவன் எப்படி சத்தியம் செய்து கொடுக்கிறான் தெரியுமா? அலைகடலில் ஓடி வந்து முங்குவானா நிமிருவானா அவன் மூணு முங்கு போடுவானா ஏ மோகினியா முன்னாலய அவன் முண்டு நல்ல விரல் எடுத்து அவன் சிரச வைத்தா சுத்துவானா. உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக நான் மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், ஒரு பிடி அன்னம் வாங்கி உண்ண மாட்டேன் என்று அவன் முண்டு நல்ல விரல் எடுத்து அவன் தொண்டையில வைப்பான். என் தொண்டையில வைத்த போது சண்டால வல்லரங்க சுக்கா நொறுங்குவானா எரிந்ததொரு சாம்பலைத்தான் என் பெருமா கையில் எடுத்து ஆதி வெள்ளி கைலாசம் அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரமையா என்னால் முடியவில்லையே, உம்மால எப்படி முடிந்தது? நான் எடுத்தேன் ஒரு மோகினி அவதாரம், மோகம் கொண்ட அரக்கனை எரித்தேன் என்று சொல்ல அப்படியானால் அச்சொருவத்தை என் முன்னால் எடுக்க வேணும் என்று சொல்ல ஆபத்துக்கு பாவமில்லை என்று என் பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிஸ்தை ஒழுக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதிமணி விளக்கு ஒளிர்வு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் போனோல் இளங்க தோன்றி வேதினில் அரிக்கும் சிவனுக்கும் வருகிற உத்திரனாக தருமம் யான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம் அத பௌரண பஞ்சமி கடக இங்கிதமாகவே அமிர்த ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவருக்கு கையனார் அவர் ஆதியிலே உள்ளவருக்கு ஐயனார் சாமி ஐயனார் ஐயனார்
அக்கா தங்க 8 பேரும் முத்தமிட்டு வாராளம்மா ஏ போடுங்கம்மா ஒரு உலவை ஏ காமாட்சி அம்மாளுக்கு அவன் வெள்ளி பிரம்பெடுத்து வீதி விளையாடுவாளா காமாட்சி அம்பிகையா தங்க பிரம்பெடுத்தா சதுராடி வாராளம்மா ஏ கும்பத்தழகி அம்மா ஏ கும்பத்தழகி அம்மா கோபாலன் தங்கையம்மா திரகத்தழகி அம்மா கிருஷ்ணனோட தங்கையம்மா ஆடி வாரா ஆடாளி போடுவாளா ஆடுவாளா ஊரத்தத்த ஓடுவாளா ஒட்டு மேல முழக்கத்தோடு உழவ போட்டு வாராளம்மா அப்பு தடையழகி காமாட்சி அம்பிகையா ஆங்கார ரூபக்காரி எரிண்டவங்க சிவந்தகண்ணா காமாட்சி அம்மாளுக்கு 7 பாகம் தலைமுடியும் வடக்க விழுந்த சடை வடக்குத்தி அம்மாளுக்கு கடங்கடலும் நீராட தெற்கே விழுந்த சடை ஒளியா வடக்குத்தி அம்மாளுக்கு தென்கடலும் நீராட என் நாயான பேச்சி அம்மா பிரம்மசக்தி எப்பையில பிறந்த பிள்ளை சீதையம்மா வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்பசாமி ஐயா வெள்ளை குதிரையில இச்சருவா கையிலெடுத்து வேட்டையாடி வாரானையா ஓடியா கோட்ட கருப்பசாமி அயோத்தி காவக்காரன் ஹரிராமன் திருமகனா சபரிமலை காவக்காரன் சந்தேன பட்டழங்க சபரிமலை காவக்காரன் சாமி கருப்பசாமி வேட்டையாடி வாரானையா கோட்ட கருப்பசாமி ஏ வடக்குத்தி அம்மாளுக்கு ஓராங்கி ரேகமம்மா ஓடி வர மறுக்கிறாங்க இறந்தாங்கி ரேகமம்மா இருந்தான மறுக்கிறாங்க ஓராங்கி ரேகமம்மா ஏ காமாட்சி அம்மாளுக்கு முத்து வைத்த மறுக்கிறாங்க நாலாங்கி ரேகமம்மா நடந்தாட மறுக்கிறாங்க ஏ கொல்லாத கருப்பனுக்கு ஓடுங்கம்மா ஒரு குலவை எல்லார கருப்பனுக்கு பொன்னான மலைக்குலவை முக்கா முக்கா மூணு தேரம் குலவை போடுங்கம்மா கொல்லாத கருப்பசாமி தாயான பேச்சியம்மா நலமகன் கருப்பசாமி காமாட்சி அம்மாளோடு ஏ வாராள வடக்குத்தியா எங்க மார்த்தாண்ட வள்ளியம்மா மார்த்தாண்ட வள்ளியம்மா அவ மருளாடி வாராளம்மா விட்ட போல முடியலகா ஏ மார்த்தாண்ட வள்ளிக்கிட்டா ஏ முளடிண்ட மல்லழகா அவ வேப்பிலைய கையிலெடுப்பா ஏதனைய தீர்த்து வைப்பா அப்பறைய கையிலெடுப்பா கண்டவர்க்கு வரம் கொடுப்பா அவ உடுக்கை வந்து விரண்டிடுமா ஏ மார்த்தாண்ட வள்ளியம்மா அவ உத்தீராஜ பூமியில
எம்மா ஆடி வாரா பாடி வாரா அந்த சொரி முத்தையன் காவுக்குள்ள அவன் நீலகண்ட கசமதியில அவன் அமர்ந்திருக்கும் பேச்சு அம்மா ஏன் நீலகண்ட பேச்சு அம்மா இப்போ விளையாடி வாராள அம்மா நீ வாக்கு சொன்னா தப்பாது தாய நீலகண்ட பேச்சு அம்மா தாய வரம் கொடுத்தா பொய்யாது தாய ஏழுமலை காவுக்குள்ள அம்மா இருந்தரசு செய்பவளா அவன் எந்த ஆய பேச்சு அம்மா தாய குளிப்பிள்ளைய பிடுங்குவாளா பேச்சு மடியில் போட்டு அழகு பாப்பா அவன் ஒருபடி மஞ்சனைய தாய உடம்பெல்லாம் பூசுவாளா அவன் பொல்லாத பேச்சு அம்மா அவன் ஆடி வேறும் பேச்சுக்குத்தான் நீங்க போடுங்கம்மா ஒரு குலவ தாய கட்ட பேச்சு நட்ட பேச்சு காட்டுவான பேச்சு அம்மா அவன் மாய பேச்சு வர பேச்சு நியாயமாயான பேச்சு அம்மா அவன் நீலகண்ட கசமதியில தாய நிச்சயமா அமர்ந்த வேளா ஏன் நீலகண்ட பேச்சு அம்மா இப்போ பிள்ளை இல்லா பேர்களுக்கு பேச்சு பிள்ளை வரம் கொடுப்பா தாய மதலை இல்லா பேர்களுக்கு எங்க நீலகண்ட பேச்சு அம்மா அவ மதலை நல்ல வரம் கொடுப்பா அவ குழந்தை இல்லா பேர்களுக்கு அவ குழந்தை வரம் கொடுப்பா தாய நம்பி வந்த மக்களுக்கு என் நீலகண்ட என் பேச்சு அம்மா அவ நல்வாக்கு அவ செல்லுவாளா அவ கட்ட பேச்சு நெட்ட பேச்சு அவ நெட்ட பேச்சு அவ காட்டுவன பேச்சு அம்மா நெட்ட பேச்சு நெட்ட பேச்சு தாய நாகலோக பட்டேனத்தி அவ நாராயணி அவ அவதரித்தா என் தாயான என் நாகம்மா நீ பார்க்கடல் தன்னதியில என் தன்னதியில நீ பாம்பனையா அமர்ந்த வேளா ஆமோ ஆமா பாம்பனையா வேளாயே உனக்கு முட்டையோடு பாலோடு என் தாயான என் நாகம்மா அவ முழு படப்பா என் போடுவாரா என் பொல்லாத என் நாகம்மா என் தாயான என் வடக்குத்தியா என் அம்பிகையா என் பேச்சு அம்மா காமாட்சி என் அம்மாளோடு என் பொல்லாத என் நாகம்மா என் வாராள அவ வாராள என் நாகம்மா வாராள வாராளே வாராளே அவ மாணிக்க புத்துக்குள்ள என் மகிமையோடு அவ கொலுவிருப்பா என் பொல்லாத என் நாகம்மா என் அச்சுதனார் என் கண்ணனுக்கு நீ அமர்ந்திருக்கும் என் தெய்வம் அம்மா என் தாயான என் பேச்சு அம்மா அவ அக்காதங்கை அவ 8 பேரும் ஆடி வாரா பாடி வாரா யானாலி போட்டு வாரா ஆடி வர பாடி வாரா ஆடி வாரா ஆடி வாரா போட்டு வாரா தாய கொட்டு மேல முழக்கத்தோடு அவ கொலவ போட்டு என் வாராளம்மா அவ பொல்லா
பேச்சியம்மாள்